போட்டு ரொம்ப நாள் ஆசை சிசியா அடி வெளுத்துட்டாங்க போல. ஐயோ முருகா, வெளுவெலுன்னு வெளுத்துருச்சு. ஏடா சிசியா, இந்த அளவுக்கு வெளுக்கிறாங்கன்னா அப்படி என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணலங்கிறதான இங்க பிரச்சனையே. இதுக்குதான் உன்னை வெளுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே புரியுற மாதிரி சொல்ல மாட்டியா? ஐயோ முருகா, நாங்க பார்த்து உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ கிடாரி அன்புன்னு ஒரு பையனாம 15 வயசுல எங்க அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கான். ஆமா, 2 நாளா அதெல்லாம் பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கு. அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? வீடியோ போட்டே வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிவிட்டாங்க. அவ்வளவுதான், எருமை கழுத வயசாகி இந்த வீடியோ போடுறாங்கிற ஒரு கட்சி பாரு வாங்க அடி வெளுத்துட்டாங்க முருகா. ஏண்டா அதுக்கப்புறம் அவன் ஒரு ஸ்கேம் பண்ணிருக்கான்னு ஒரு வீடியோ போட்டாங்களா? அதெல்லாம் உங்க அப்பா அம்மா பார்க்கலையா? அந்த நியூஸ் எங்க பார்த்தாங்க அந்த குடும்பம்? என்னத்த சொல்ல, அவன் ட்ரேடிங் பண்றேன்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் பணத்தை வாங்கி லாஸ் ஆயிட்டான் அப்படின்னு அவனே இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கான். ஆனா அது ஒரு வேலை ஸ்கேம் தான். ஐயோ அதெல்லாம் எங்க முருகா அவங்களுக்கு புரிய போகுது. சின்ன பையன் ஜெயிச்சுட்டா நீ இன்னும் தண்டமா திரியா தானே என்ன மிதிக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப நாள் அவனை அடி வெளுக்கலான்னு காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல காரணம் சிக்கிருக்கு. முருகா சொன்னங்க சிசியன், நீ எனக்கு நல்லது கூட செய்ய வேணாம், ஆனா இந்த மாதிரி விஷயத்துல கோர்த்து விட்டு அடி வாங்க விடாத. ஆளு பார்க்கதான் பல்கா இருக்கிற, ஆனா உண்மையிலே பஞ்சு மாதிரி அடி பிச்சு எடுத்துட்டாங்க. ட்ரை பண்றேன். என்ன சிசியா, நம்ம ரொம்ப ஆசைப்பட்ட பார்வதி கமிழ்துன்னு வெட்கார கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. திறந்த மாட்டீங்களா? அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகுங்க. ஏய் சொல்லிட்டே இருக்கிறா, அதே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயோ சிசியா, என்னாச்சு? அடுத்த வந்துருச்சு. ஏன்டா சொல்ல மாட்டேன்? என் சிசிய புலி எவ்வளவு அடிச்சு மெதிச்சுட்டு வச்சாலும் கண்ணி இருந்தது ஒரு சொட்டு வராதுரா. அப்படிப்பட்ட சிசிய புலி வெறும் ஒரு வாரமா உன் கோயிலுக்கு வந்தா இப்படி கண்ணீர் குறமடமா ஊத்து வச்சுட்டே நியாயமா? டேய் தம்பி, அங்க என்ன நினைச்சுன்னு உனக்கு தெரியாது. பாரா சிசியா எப்படி பேசுறாங்கன்னு. உன் குருநாதர் நான் இருக்கல, நீ எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ரைட் சிக்கனா சிவனாண்டி. சிசியா ஒண்ணுமே புரியல, ஒழுங்கா பேசு. அது நிறைய பாச. அதாவது தம்பி என்ன சொல்றாருன்னா, ஒரு வாரமா ஒரு பொண்ணை என் கோயில வந்து பாத்துட்டு இருந்தாரா. எது பொண்ணா? அதாவது தம்பி இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணை எத்தனை நாளைக்கு நான் பாத்துட்டே இருப்பேன், அந்த பொண்ணை ப்ரொபோஸ் பண்ணுன்னு சொல்லி உங்க அண்ணன் சொன்னாரு. அதனால நானும் ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். அந்த லவ் லெட்டர் எங்க அம்மாட்ட கொடுத்துருச்சு. ஐயோ, அவங்க தான் அடிச்சுட்டாங்களா? இப்ப என்ன சொல்றானா, அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நான் அந்த லவ் லெட்டர் அவங்க அம்மாவுக்கு எழுதிப்பேன்னு நினைச்சு கொடுத்துருக்கேன். அம்மாவுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காங்கன்னு நினைச்சிருக்கா? ஏன்? இப்ப என்ன சொல்றானா, லவ் லெட்டர்ல ஐ லவ் யூ மட்டும் எழுதாம மானே தேனே பொன் மானேன்னு சேர்த்து எழுதிருக்காரு. அந்த லெட்டரை படிச்சோன்னா இது நமக்கு வந்தது இல்ல அம்மாவுக்கு வந்ததுன்னு நினைச்சு கூட்டிருக்கேன். ஐயோ சரி சிசியா, அதுக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? டிக் பண்ணிட்டேன். சரி 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 ஒரு சிசியா பாத்துக்கலாம், இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. அவன் அதுக்காக அழுவல, அவன் யாருக்கு லவ் லெட்டர் கொடுத்தாலும் உடனே கல்யாணம் ஆயிருமே. இப்ப இவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைச்சுதான் அழுந்துட்டு இருக்கா. ஐயோ அப்ப அன்களோட நிலைமை. தெரியுது பத்தியா அந்த நிலா, அதை விட அழகா இருப்பா ஆளு. சரிடா இருக்கட்டும், அவ அழகுக்கு நிலாவே கொஞ்சம் கம்மி தான். ஐயோ சரி சரி, என்ன பண்றது விதி. இன்னைக்கு நான் வாங்க தமாட்டின மாதிரி தானே. அவ எதா சொன்னாலும் செய்வான் வாத்தியாரே. கொஞ்சம் வாயமோட சொல்லியிருந்தா பரவாயில்லையே. இப்படி என்ன விட்டுட்டு போக சொல்லுவார் நான் எதிர்பார்க்கல வாத்தியாரே. அவ தப்பிச்சுக்கிட்டா, நான் மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், என் லைஃப் எங்கேயோ போயிருக்கும். ஆமா, செவ்வாய் கிரகத்துல போய் கப்பல் பிளாக் போட்டிருப்பாங்க. வந்துட்டாரு ஓரா பொண்டாதுரா. டே அண்ணா வர ஏன்னா இவனோட நீ சேர்ந்துட்டு? நான் எங்கடா இவனோட சேர்ந்தேன், நான் ஓரமா தாண்டா உட்காந்துட்டு இருந்தேன். அவனா வந்து உட்காந்து புறம்பு போய் சாவடிக்கிறான்டா. அது ஒண்ணு இல்லடா, பௌர்ணமி வந்தா மண்டை கோளாராயிரும். அதான் இன்னைக்கு கொஞ்சம் உக்கிரமா இருக்குது. சும்மா என்கிட்ட வம்புக்கு வராதீங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு எனக்கு ஒழுங்கா எழுதிருந்தீங்களா, இந்நேரத்துக்கு நான் அவளோட இருந்திருப்பேன். ஆனா அப்படி எழுதிருந்தா அவ ஒன்னோட 10 மடங்கு என்கிட்ட புலம்பிருப்பாளே. அதே உங்க தம்பி எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பல முறை செஞ்சிருப்பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னடா அதெல்லாம் அவன் பேச்சுல நம்பாதுரா. நான் தான் சொன்னல பௌர்ணமி மேல கொஞ்சம் உக்கிரமா இருக்குன்ட்டு, அதோட எஃபெக்ட் அதெல்லாம். டேய்
சும்மா இருக்க மாட்டியா? எங்க 2 பேருக்கு சண்டை முட்டி விடுறியா? நான் ஒண்ணும் சண்டையை முட்டி விடல, நீங்க தான் அப்படி பண்ணி விடுறீங்க. என்னத்த பண்ணி விட்டாங்க? அது ஒரு நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேணாமா? அதுக்குன்னு அவளை நல்லா வாழ வச்சுட்ட, என்ன இப்படி பெப்பரப்பையான புழக்க வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற? ஐயே, எப்ப பார்த்தாலும் புலம்பியே இருக்கிற. ஆனா இந்த புலம்புறத ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சரியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ எப்ப பாரு குருநாதா என்னதான் திட்டுவ. அடைச்சி அவன் புலம்பிய சாவடிக்கிறான், நீ அவனை திட்டிய சாவடிக்கிற. உங்க 2 பேருக்கு நான் மாடியில் பட ஐயோ கிளம்புறலாம். இப்ப சந்தோஷமா? எனக்கு எங்க அண்ணனுக்கு சண்டை முட்டி விட்டல, போ கிளம்புறேன். அஜரு அனுபவத்துல சொல்றேன், நீ ஒரு பேச்சை கேட்டோம் இப்படித்தான் முக்கந்தில ஓரமா உட்கார வச்சிருவாரு, பாத்துக்க. இந்த போகுத நீ முருகா முருகா முருகா. கந்தா, எங்க இவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க? கீழே ஒருத்தன் முருகான்னு என் பேரை யார விட்டுட்டு அவனை பக்கத்தான் போயிட்டு இருக்கேன். என்னங்க, நாங்களும் வரட்டுமா? எனக்கு கூட்டிட்டு போலதான் ஆசையா இருக்கு. ஆனா கீழே ஒருத்தர் இருக்கான்ல, அவன் யாரு ஜோடியா போனாலும் வயிற்றுச்சல் போடுவான். கடவுளா இருந்தா கூட விட மாட்டான். அதனாலதான் உங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன்டா. முருகா முருகா. போங்க, நீங்க வர வர எங்களை விட அவன் கூட தான் அதிகமா இருக்கீங்க. போங்க, உங்க பத்த உங்களை கூப்பிடுறான். அத்தி வர வர நம்ம சிசிப்பிள்ளையோட பவர் ரொம்ப ஜாஸ்தியாவது போல. அவனை பத்தி பேசினாவே குடும்பத்துக்கு ஒரு சண்டை வந்துருது. அப்பாடி ஒரு வழியா வந்துட்டேன். இப்ப எதுக்குடா முருகான்னு என் பேரை யார விட்டுட்டு இருக்கேன்? அப்படி உனக்கு அவசரம்? முருகா ட்ரெண்டிங்கா ஒரு ரீல் போயிட்டு இருக்கு, அதுக்குதான் உன வீடியோ பண்ணலாம்னு கூப்பிட்டேன். இவ்வளவு டென்ஷன் ஆவரா? அடிங் ஒப்பம் அவனை. உன்னால என் குடும்பத்துக்குள்ள சண்டையே வந்துருச்சு. நீ என்ன இங்க ரீல்ஸ் இருக்கிறியா? நீ பண்ற ரீல்ஸ் வியூஸ் பிச்சிட்டு போகுது. குழந்தனா ஓடிடு. முருகா 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 முருகா. நடு ராத்திரி கூட பார்க்காம முருகான்னு என் பேரை யார விட்டுட்டு இருக்கானே. முருகா வந்துட்டியா? ஆமா வந்துட்டேன். இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க? அப்படியே அங்க பாரு முருகா. அரை தூக்கத்துல எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ பார்க்க சொல்றான். ஆத்தாடி பேய் பேய் பேய். சீ அடமா, இதை காட்டுறதுக்கடா என்ன கூப்பிட்டா? தனியா பார்க்க பயமா இருக்கு, அதான் நீ இருந்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு கூப்பிட்டேன். போடாங்க, எனக்கே பேயினா பயண்டா. உன்னை சும்மா விட்டுட்டு போக கூடாது. உனக்கு ஒரு அழகான பேய் படம் போட்டுட்டு போறேன், பார்த்து ரசி. நெஞ்செடுத்து போனதடி முருகா, எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் வேணும் ப்ளீஸ். சண்டேன்னு கூட பார்க்காம கூப்பிடுறானே. சிசியா, உனக்கு தான் தெரியுமில்ல சண்டே அன்னைக்கு என்ன கூப்பிட கூடாதுன்ட்டு. முருகா வாய்ஸ் மட்டும் தான் வருது, சிசியரை பார்க்க நேர்ல வர மாட்டியா? இல்லடா சிசியா, கீழே ஒரு நான்வெஜ்ஜா இருப்பீங்க, நமக்கு அந்த வாசனையே ஆகாது. அதான் இங்க இருந்தே பேசுறேன். ஐயோ முருகா, அங்கதான் பிரச்சனையே. இன்னைக்கு ஏதாவது வீட்டுல வேறதம்மா, அதனால வெஜிடேரியன்ட்டாங்க. பவரை யூஸ் படுத்தி எப்படியாவது நான் வெஜிடேரியன் போய் முருகா. ஓய், என்ன நினைச்சிட்டு இருக்க? வர வரும் வீட்டுல நான் சமைக்க வைக்கிறதெல்லாம் என் வேலையா? இதெல்லாம் என்கிட்ட கேப்பியாடா? முருகா ப்ளீஸ் முருகா, எப்படியாவது வீட்டுல நான் வெஜிடேரியன் எடுக்க போய் முருகா, இன்னைக்கு சண்டே. ஒருபோது இந்த தவறான செயலுக்கு நான் உறுதுணையா இருக்கவே மாட்டேன். முருகா ப்ளீஸ் ப்ளீஸ். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன் போ. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், உனக்கு வேலை கிடைக்கணுமே சொல்லி குடும்பமே சேர்ந்து 15 நாளைக்கு முருகருக்கு விரதம் இருக்கிறேன்டா. அதனால வெளிய எங்கேயும் சாப்பிடாத, முக்கியமா நான் வெஜிடேரியன் தொட்டு கூட பாத்துறாத. சத்தான் சிவனாண்டி. யாருக்கு என்ன தீங்கு செய்தேன், ஏன் இந்த சோதனை? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.